பாஞ்சாலி துகிலுரிப்பு சம்பவத்திற்கு பிறகு காந்தாரியை பார்க்க விகர்ணன் வராரு. அப்ப இவங்களுக்குள்ள நடந்த சுவாரஸ்யமான உரையாடலை பார்ப்போம். அம்மா தாண்டோன்றித்தனமாக அண்ணன் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில்லை, மாறாக வீராப்புடன் மார்த்தட்டும் மைந்தனை தட்டி கொடுத்து இன்னும் தவறே செய்யாத பாண்டவர்களை கொல்லடா என்று தூண்டிவிடுகிறீர்கள். பாண்டவர்கள் யார்? உன் மக்கள். பாஞ்சாலி யார்? உன் மருமகள். மாமன்னன் துருபதனுடைய மகள். யாகத்தீயில் தோன்றியவள் பாவத்தீயில் விழுந்துவிட்டாள். அண்ணன் மனைவியை தம்பியர் துகிலுரிவதா? அதற்கு தேர்ப்பாகன் மகன் கர்ணன் ஆணையிடுவதா? கொடுமையிலும் கொடுமை தாயே. விகர்ணா, கர்ணனை பற்றி இழிவாக பேச அவன்தான் கௌரவர்களின் தெய்வம். துரியோதனனை வாழ வைத்த வள்ளல். அதற்காக அவன் சொல்வதெல்லாம் வேதவாக்காகி விடுமா தாயே? விகர்ணா, உனக்கு தெரியாது. துரியோதனன் குழந்தையாக இருக்கும்போது அவன் தொட்டதெல்லாம் புழுவாக மாறியது. சாப்பிடும் உணவும் கூட புழுவாக மாறியது. இப்படி மற்றவர்கள் சொல்வதை காதால் கேட்டு வேதனைப்பட்டவள் நான். இதனால் மற்றவர்கள் ஊட்டித்தான் துரியோதனன் பசியாறும் நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சிறுவன் கர்ணன் நம் அரண்மனையில் வாசம் செய்த பிறகு மாறியது. அன்றிலிருந்து அவனையும் என் மகனாகத்தான் நான் கருதுகிறேன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்துவிட்ட நிகழ்ச்சி. இருந்தாலும் ஊர் பேர் தெரியாதவனை, குலம் கோத்திரம் அறியாதவனை மைந்தனாக ஏற்றுக்கொண்ட தாங்கள் உற்ற உறவினர்களான பாண்டவர்களை வெறுத்து விட்டீர்கள். ஏன் தாயே? விகர்ணா, உன் பேச்சு அதிகம். அதைவிட அதிகம் நீ செய்துவிட்ட கொடுமை. அபயம் என்று வந்தவளுக்கு அடைக்கலம் தராமல் காட்டிக் கொடுப்பது போல் கைப்பிடித்து கயவனிடம் கொடுத்து விட்டாயே. சபை நடுவே துகிலுரிந்து பத்தினியை மானபங்கப்படுத்த காரணமாகி விட்டாயே. எந்த தாயும் செய்ய துணியாத ஈன செயல் புரிந்து விட்டாய். விகர்ணா, வார்த்தைகளை அளந்து பேசு. யாரிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து விடாதே. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு புத்தி புகட்டும் ஆசானாகி விட்ட உன்னை நான் மன்னிப்பதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் பாஞ்சாலியின் துகிலுரிப்புக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்.